பொன்னி ஒரு வழியா பிரீத்தியோட ரூம்குள்ள இருந்து அவங்களுக்கே தெரியாம வெளியே வந்தது மட்டும் இல்லாம எப்படியாவது நம்ம சுந்தர் கிட்ட சிவானி பாப்பாவோட போட்டோ இருக்கான்றத கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில இருக்கும்போது கரெக்டா அங்க வந்த சிவானி பாப்பாவும் அந்த முயற்சியையுமே தடுத்து நிறுத்துற மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால பொண்ணு இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்றதை எப்படிதான் கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு குழப்பத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் சுந்தர் இந்த மாதிரி மறுபடியுமே ஜெயாவையும் சந்திரசேகரையுமே ஏமாத்தி பணத்தை வாங்கியாகணும். ஏன்னா தாஸ் வேற நம்ம கிட்ட இப்போ பணத்தை கேட்டிருக்கான். சொல்ல போனா நம்ம கடைசி நிமிஷத்துல பவானி கிட்ட இருந்து அந்த கார்ல தப்பிச்சதே அந்த கடவுள் புண்ணியம் தான் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க ஸ்வேதா கூட கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பவானி வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. அப்பதான் நமக்கே தெரியுது கரெக்டா பவானி வந்து பார்க்கும்போது ஸ்வேதா கைய கரெக்டா சுந்தர் பிடிச்சிட்டு இருக்கத பார்த்த உடனேயே அவங்க கிட்ட என்னாச்சுங்க, எதுக்காக இங்க உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே சுந்தர் பவானிய பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம உடனடியே அவங்களோட டிராமாவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம காரை விட்டு அவசர அவசரமா வெளியே வந்து இங்க பாருமா இவங்க என்கிட்ட எந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்கன்னு. இந்த பொண்ணு நம்மளோட கம்பெனில பாரதுக்காக சான்ஸ் கேட்டு வந்தா சரின்னு சொல்லிட்டு நானும் அவகிட்ட பேசிட்டு இருந்தா திடீர்னு கையெல்லாம் பிடிச்சு அவளோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி தயவு செஞ்சு எனக்கு பாரதுக்கு மட்டும் சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. சரி நானும் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா இந்த பொண்ணு போக போக கொஞ்சம் ஓவரா தான் போகுதுன்னு சொல்லிட்டு உடனடியா காரை விட்டு இறங்கிட்டேன்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பவானியும் அந்த பொண்ணு கிட்ட ஏமா உனக்கு நல்ல திறமை இருந்தா இவங்களே உனக்கு பாரதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, தேவையில்லாம என் புருஷனோட கையை பிடிச்சு இப்படி எல்லாம் நீ நாடகம் ஆடிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு ஏங்க நீங்க இந்த மாதிரி பொண்ணுகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு உடனடியே சுந்தர கூட்டிட்டு அங்க இருந்து வராங்க. அப்போ சுந்தர் பவானி கூட போகும்போது கூட திரும்பி பார்த்து சைகை மூலியமாவே தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து போங்க, நான் கண்டிப்பா பணத்தை தந்துறேன்னு சொல்லிட்டு கூட வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத பவானியோ முட்டாள்தனமா மறுபடியுமே சுந்தர் தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவே நல்ல ஆம்பளன்ற மாதிரி நம்பிக்கிட்டு அவங்க கையை பிடிச்சுக்கிட்டு முன்னாடி நடந்து போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த தாசும் இப்போதைக்கு நம்ம அமைதியா போறதா நல்லது, இல்லைன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை அங்க இருந்து கூட்டிட்டு ரொம்பவே சைலண்டாவே கிளம்பி போயிடுறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த சுந்தர் கிட்ட எங்க இதுக்கப்புறமா இந்த மாதிரி சான்ஸ் கேட்கறேன்னு சொல்லிட்டு வர பொண்ணுங்க கிட்ட எல்லாம் கார்ல தனியா உட்காந்து பேசாதீங்க, ஒருவேளை அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கவும் வாய்ப்பு இருக்கு, நீங்க நல்லவங்களா இருக்க போய் எனக்கு எந்த துரோகமும் பண்ணாம இருக்கீங்க, ஆனா இதையே அவங்க நிறைய சான்ஸா யூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் நம்பாதீங்கன்னு எது உண்மைனே தெரியாம அவங்க சுந்தருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சுந்தருமே பவானி கிட்ட சச்சா நாளா உனக்கு துரோகத்தை பண்ணுவாமாமா, நாளா மனசுல கூட அதை நினைக்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட செம்மையா பேசினது மட்டும் இல்லாம அந்த பக்கம் போய் அவங்களோட பிஏக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அத்தை கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கான செக் வாங்க வேண்டியது இருக்கு, அதனால அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வீட்டுக்கு வந்து சைன் வாங்கிட்டு போ, நானும் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட மேனேஜரை கூப்பிட்டது மட்டும் இல்லாம உடனடியாக அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்பவும் போலயே ஜெயா கிட்டையும் சந்திரசேகர் கிட்டையுமே போய் சொல்லி செக்ல சைனுமே வாங்கிடுறாங்க. ஆனா அப்போ எப்பவும் போல இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சக்தியோ இந்த தடவை மாமா மேல தப்பு இருக்குன்றத நம்ம வீட்டுக்கு நிரூபிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம இவங்க இவ்வளோ வீட்டுல இருந்து எதுக்காக ஏமாத்தி பணத்தை வாங்கிக்கிட்டே இருக்காங்க, அப்படி என்ன பண தேவை அவங்களுக்கு இருக்கணும்ன்றத கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகவே அவங்க அந்த மேனேஜரை ஃபாலோ பண்ணி கார்ல தனியா போக, ஆனா இது தெரியாத அந்த மேனேஜரை பார்க்க சுந்தரும் வீட்டுல இருந்து கிளம்பி போனது மட்டும் இல்லாம மேனேஜர் கிட்ட எப்பவும் போலயே ரோட்ல வச்சு அந்த பணத்தை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மேனேஜர் கிட்ட அவங்க கொடுக்குற லஞ்ச பணத்தையுமே கொடுத்துட்டு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்ன வேலைனாலும் நான் தனியா உன்னை கூப்பிடுறேன்னு அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க. அதுவும் போகும்போது தாஸ்க்கு கால் பண்ணி நான் பணத்தை ரெடி பண்ணிட்டேன் வா சீக்கிரமா வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டும் போறாங்க. ஆனா அப்போ இந்த மாதிரி மேனேஜர் அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு டாக்ஸில ஏறி போறதா நினைச்சு தெரியாதனமா சக்தியோட கார்ல ஏறி உட்கார்ந்தது மட்டும் இல்லாம அவங்க சக்தி முன்னாடி இருக்காங்கன்ற விஷயம் தெரியாததுனால அவங்களோட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு கால் பண்ணி இந்த தடவை சுந்தர் சார் அவங்களோட மாமியார் வீட்டுல இருந்து 15 லட்சம் ரூபாய் பணத்தை போய் சொல்லி ஏமாத்தி வாங்கியிருக்காங்க. ஆனா எதுக்காக இத்தனை நாளுக்குள்ளேயே அவங்க இவ்வளவு பணத்தை வாங்கியிருக்காங்கன்னு தான் தெரியல, ஒருவேளை அவங்க ஏதாவது பொண்ணு மேட்டர்ல சிக்கிட்டாங்களான்னு தெரியலன்னு அப்படியே சுந்தரோட விஷயத்த உளர ஆரம்பிக்க. அப்போ இதனால ஷாக் ஆன சக்தியும் திரும்பி செம்ம கோவத்தோட அந்த மேனேஜரை முறைச்சு பார்க்க, அப்போ இந்த மாதிரி சக்தி தன்னை பார்க்கறத பார்த்த உடனேயே அந்த மேனேஜர் செம்ம பயத்தோட உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐயோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணி எல்லாத்தையுமே உளறிட்டோமேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது சக்தி அவங்க கிட்ட ரொம்பவே கோவத்தோட இந்த உண்மையை வீட்டுல வந்து என்னோட அம்மா முன்னாடியும் அப்பா முன்னாடியும் நீங்க சொல்லியே ஆகணும், அப்படி மட்டும் சொல்லல அவ்வளவுதான், நான் இவ்வளோ நாள நீங்க எங்க கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்ல உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், ஸோ நீங்க தான் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்கள பயமுறுத்த உடனே இதனால பயந்து போன அந்த மேனேஜருமே சக்தி சொன்ன மாதிரியே தான் வீட்டுல வந்து சொல்ல சம்மதி தெரிவிச்சது மட்டும் இல்லாம உடனடியா சக்தி அவங்கள கையோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியுமே, அதாவது ஜெயா சந்திரசேகர்னு எல்லாரும் முன்னாடியுமே இந்த மாதிரி சுந்தர் அவங்க கிட்ட இருந்து ஏமாத்தி செக்ல சைன் வாங்கின விஷயத்த பத்தி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பவானி எப்பவும் போல முட்டாள்தனமா சுந்தர நம்பினது மட்டும் இல்லாம ஏன்டா ஏன் எப்ப பார்த்தாலும் அபாண்டமா என் புருஷ மேல நீயும் உன் பொண்டாட்டியும்
பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. என் புருஷன் நல்லா இருக்கதோ, நான் நல்லா இருக்கதோ உங்களுக்கு பிடிக்கலன்னு சத்தம் போட ஆரம்பிக்க. ஆனா சக்தியோ, "ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கியாக்கா? நான் சொல்றத தான் நீ நம்ப மாட்ட. இதோ அவங்களோட மேனேஜரே வந்து சொல்றாங்க. அப்பயாவது நீ நம்புறியான்னு பார்க்கலான்னு" உடனடியா அவங்கள உள்ள கூப்பிட்டு, "நீங்களே இவங்க கிட்ட உண்மைய சொல்லுங்கன்னு" சொல்ல. ஆனா அந்த மேனேஜரோ சக்தி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி பணத்த கையாடல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்றதுக்காக தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா நான் அந்த பொய்ய சொன்னேன்னா அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு உண்மைய சொல்ற மாதிரி அவங்கள ஏமாத்த ஆரம்பிக்க. அப்போ இதை கேட்டுட்டு ஜெயா ரொம்பவே கோவத்தோட சக்தியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பவானியும் தான் சக்தியை திட்டுறாங்க. ஆனா சுந்தரம் எப்பவும் போலயே அப்பாவி நாடகத்தை சக்தி கிட்ட ஆட ஆரம்பிக்க. அப்ப இதை பார்த்து சக்தி செம்ம கோபத்தோட, "போது நிறுத்துங்க, இதுக்கு மேலே என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருந்தீங்க, நான்லாம் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க. அப்போ இந்த கத்தலை பார்த்துட்டு சந்திரசேகரும், "சக்தி கொஞ்சம் அமைதியா இரு, எதுவா இருந்தாலும் நம்ம தீர விசாரிச்சுதான் முடிவெடுக்க முடியும். நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் நம்ம மாப்பிள்ளைன்னு" சொல்லிட்டு அவங்களோட மாப்பிள்ளை மேல இருக்க நம்பிக்கையோட பேச. ஆனா சக்தியோ கோவத்துல, "தயவு செஞ்சு நான் சொல்றத யாராவது நம்புங்களேன், நான் சொல்றது உண்மை. இந்த ஆளு நம்ம எல்லாரையுமே முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க யாருமே ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட எப்படிதான் உண்மையை புரிய வைக்க போறோமோன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்க. ஆனா அப்போ கரெக்டா உள்ள கெத்தா பொண்ணி வராங்க. அது மட்டும் இல்லாம சக்தி கிட்ட இந்த உண்மையை என்னால நிரூபிக்க முடியும், அதுக்கான வீடியோ ஆதாரம் முதற்கொண்டு என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட கையில ஒரு பென்ட்ரைவை எடுத்து காட்ட. அப்ப இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செம்ம அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்க. அதே மாதிரி சுந்தரு, "இவ என்ன புது நாடகத்தை போட வந்துட்டாளா? ஒருவேளை இவகிட்ட நம்மளோட சீக்ரெட் ஏதாவது சிக்கிக்கிச்சான்னு" சொல்லிட்டு பயத்தோட நின்றுட்டு இருக்கு. ஆனா பொண்ணையும் செம்ம கெத்தா நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அப்போ இதை பார்த்தா பவானியோ எப்பவும் போலயே சுந்தர் மேல இருக்க அதிகப்படியான நம்பிக்கையால பொண்ணிய கொஞ்சம் கூட நம்பவே கூடாதுன்ற முடிவோட இருக்கிறது மட்டும் இல்லாம பொண்ணுகிட்ட செம்ம கோபத்தோட, "ஏன் என்னடி மறுபடியும் ஏதாவது நாடகம் ஆட போறியா என்ன? அப்படி யாராவது இருந்தா இப்பவே சொல்லிடு, என்னால இதுக்கு மேலேயும் உன்னோட நாடகம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியாதுன்னு" சொன்னது மட்டும் இல்லாம, "அம்மா இதுக்கு மேலேயே என்னால இந்த பொண்ணை பேசுறதெல்லாம் கேட்க முடியாதுன்னு" உடனடியே அங்கிருந்து வெளியே போக பார்க்க. ஆனா இதை பார்த்த பொண்ணையும், "ஒரு நிமிஷம், உங்களோட புருஷனோட ஒரு உண்மையை தான் நான் இப்போ உடைக்க போறேன். உங்களுக்கு மன தைரியம் இருந்தா தயவு செஞ்சு அதை நின்னு பாருங்க. அப்படி இல்ல உங்களோட புருஷன் மேல உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா, எங்க அவங்க இந்த தப்பு பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இங்க இருந்து போகலாம்னு சொல்ல. ஆனா பவானியோ, "என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடி, அவங்க எப்பவும் எந்த ஒரு தப்போ பண்ண மாட்டாங்க. நீ தேவையில்லாம சீன் போறதை விட்டுட்டு முதல்ல என்ன சொல்ல போறன்றத முழுசா சொல்லி முடி. அது மட்டும் இல்லாம கையில என்ன பென்ட்ரைவ் வச்சிருக்கு, அதுல என்ன வீடியோ இருக்கு, அதை வச்சு என்ன எங்களை ஏமாத்த போற, முட்டாளாக்க போறேன்னு சொல்லிட்டு ஏதேதோ பேச ஆரம்பிக்க. ஆனா பொண்ணையோ உடனடியா வேற எதுவுமே பேசாம, "என்னோட வாய் பேசக்கூடாது, என்னோட செயல் தான் பேசணும்னு" சொல்லிட்டு அவங்களோட டிவில அந்த பென்ட்ரைவை கனெக்ட் பண்ண. உடனே அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த வீடியோல இந்த மாதிரி சுந்தர் அந்த மேனேஜர் கிட்ட இருந்து பணம் வாங்குறதும், அந்த மேனேஜர் போனதுக்கு அப்புறமா சுந்தர் தாஸ்னு ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி, "ஏ தாஸ், நீ சொன்ன பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், எங்க வந்து தரணும்னு மட்டும் சொல்லு, தந்ததுக்கு அப்புறமா உன்னோட தங்கச்சிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு" சொல்லிட்டு அவங்க பேசின ஆடியோ ரெக்கார்டோட அந்த வீடியோ இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல இன்னொரு வீடியோவும் பிளே ஆகுது. அந்த வீடியோல சுந்தர் தாஸுக்கு பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்வேதா கிட்ட, "உன்னோட கருவை நீயே கழிச்சிரு, அப்படி இல்லைன்னா நான் உங்க 2 பேரையும் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு போங்க, இதுக்கு மேல உங்களோட கண்ணுல நான் முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பவானியோ ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்க. பொண்ணையோ செம்ம கெத்தா, "இப்பயாவது உங்களுக்கு உண்மை புரிஞ்சிச்சுல்ல, சொல்லுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை பண்ண ஆளை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு" கேட்டுட்டு இருக்க. அப்போ இதை பார்த்த ஜெயாவும் ஒண்ணுமே சொல்ல முடியாம தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. சுந்தரோ அப்படியே கை காலில் வெடவெடுத்து போய் நின்றுட்டு இருக்க. சக்தியோ பொன்னியை நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் பொன்னியுமே இந்த மாதிரி குடும்பத்துல இருக்க ஒருத்தர் கூட சக்தியை நம்பாம அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தினதுனால ரொம்பவே கோபப்பட்டு அவங்க எல்லார்கிட்டயுமே ரொம்பவே ஆத்திரத்தோட பேசுறது மட்டும் இல்லாம சக்திக்கு சப்போர்ட் பண்ணியுமே பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா சக்தியை சுத்தமா நம்பாம அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தின ஜெயாவையும் பவானியையும் தான் பொன்னி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க.